ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஷ்ரூம் கிரேவி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்ற மாதிரியே கோஸ்லேயும் நம்ம கிரேவி பண்ணி சாப்பிட்லாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கோஸை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயமும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டு மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா இதை பொரிச்சு எடுத்திங்கன்னா கேபேஜ் பக்கோடாவும் நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா கிரேவிக்கு என்ன பண்ணணும்னா கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பக்கோடாவில் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா பக்கோடாலையும் சால்ட் இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க பக்கோடா கறிவேப்பிலையோடு சேர்த்து நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா பவுலில் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சமாக ஆனியன், கார்ன் சிப்ஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.